ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் சிஸ்டம் பார்ட் 2. இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் ஸ்டார்டிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வீடியோ 1. அதில் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரேஷ்னல்னா என்ன, இர்ரேஷ்னல்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ஃப்ராக்ஷன், தென் ஈவன் நம்பர், ஆட் நம்பர், காம்போசிட், கோப்ரைம்ஸ் நம்பர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ராக்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கும்? டிவைடட் ஃபார்மேட்டில் இருக்கும். சொல்ல போனோன்னா A/B அப்படின்னு அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது எ பார்ட் ஆஃப் டிவிஷன் ரிட்டன் அஸ் அ நியூமரேட்டர் ஓவர் அ டினாமினேட்டர். இப்போது நியூமரேட்டர்னால் என்ன, டினாமினேட்டர்னால் என்னென்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டார்டிங்கில் மேக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் படிக்கிறவங்களுக்கு. நியூமரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, அந்த டிவைடட் பாருக்கு மேலே இருக்கிறது தான் நியூமரேட்டர், கீழே இருக்கிறது என்ன, டினாமினேட்டர். இப்போது ஃப்ராக்ஷன் என்னென்னு பார்த்தோம், எ பார்ட் ஆஃப் டிவிஷன் ரிட்டன் அஸ் அ நியூமரேட்டர் ஓவர் எ டினாமினேட்டர். நியூமரேட்டர்னால் என்ன, மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை பங்கு இருக்குது, ஓகேவா, இப்போது எத்தனை பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நியூமரேட்டர். டினாமினேட்டர்னால் என்ன, கீழே நம்ம எழுதுகிறோம்ல பி, அதாவது கீழே போடுற நம்பர், அந்த பார்க்கு கீழே போடுற நம்பர், அதான் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத எத்தனை பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் டினாமினேட்டர். அந்த சென்டரில் இருக்க கோடுக்கு பேர் என்னென்னா ஃப்ராக்ஷன் பார்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டிவைடட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ராக்ஷன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் என்னென்னலாம் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஒன்று ப்ராப்பர், அடுத்தது இம்ப்ராப்பர், நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்போவுமே டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்கும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி இருக்கும், டினாமினேட்டர் பெருசாகவும் நியூமரேட்டர் வேல்யூ சின்னதாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 9/10, 5/6. அப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிற வேல்யூ தான் பெருசாக இருக்கும். அதே இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்ல போனோம்னா, மேலே நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ பெருசாகவும் டினாமினேட்டரில் இருக்க சிறுசாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன, 5/4, 6/5, 41/30 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்ன, காம்பினேஷன் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நேச்சுரல் நம்பர்னால் என்ன, 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா A/B ஃபார்மேட்டில் இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2 1/2, அதில் 2 நேச்சுரல் நம்பர், 1/2 வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். தென் 4 1/3 இப்படின்னு சொல்கிறது எல்லாமே என்னது, நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப் ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னா 1 அப்புறம் அதே நம்பர். இப்போ நம்ம 1ன்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா, வேறு ஏதாவது நம்பரால் 1 டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. அதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 1 வந்து ஈவன் நம்பரா ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் ஈவன். நெக்ஸ்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 2 வந்து ப்ரைம் நம்பர். ஆக்சுவலி ப்ரைம் நம்பர் ஃப்ரம் இது ஈவன் நம்பரில் இருக்கிற ஒரே ஒரு ப்ரைம் நம்பர்னால் அது என்ன தான், 2. தென் 1 to 10க்கு இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டோன்னா, மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்குது. அது என்னதெல்லாம், 2 3 5 7. இந்த 4 நம்பரையும் நம்ம 1ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அதே நம்பரால் டிவைட் பண்ணலாம். அதேமாதிரி 1 to 15 போனோன்னா 15 நம்பர்ஸ் இருக்குது. 1 to 100னா 25 நம்பர்ஸ், 1 to 200 46 நம்பர்ஸ், 1 to 1000 மொத்தம் 168 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதில் 1லேருந்து 1000 வரைக்கும் மொத்தம் 168 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது, எனி இன்டிஜர் தட் இஸ் டிவிசபிள் பை 2. அதாவது அது மைனஸ் வேல்யூவாட்டும் இருக்கலாம், ப்ளஸ் வேல்யூவாட்டும் இருக்கலாம். எந்த நம்பரெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் எப்போவுமே எப்படி தான் முடியும் அப்படின்னா 0 2 4 6 8. தென் 1லேருந்து 100 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 50 ஈவன் நம்பர்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான். -4 0 2 16 100 இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆட் நம்பர்னா என்ன, எந்த ஒரு இன்டீஜரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாலும் அதோட ரிமைண்டர் 1 இருக்கும்.
அதாவது 2ஆல் டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 1 ரிமைனிங்காக இருக்கும். அப்படி இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே என்ன தான் ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸோட லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கும்? லாஸ்ட் டிஜிட்னால் என்னது? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது. நம்ம நம்பர்ஸ் எழுதும்போது ஒன்ஸ், டென்ஸ், 100ன்னு படிப்போம்ல, அப்படி ஒன்ஸ் பிளேஸில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கும்னா 1, 3, 5, 7, 9. இப்போ இந்த 5 நம்பரையும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 தான் இருக்கும். தென் ஆட் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100 எத்தனை இருக்குது? மொத்தம் 50 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கிட்டோன்னா -3, -5, -71, 3, 7 இது எல்லாமே என்ன? ஆட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னது? ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ், அதாவது நம்பர்ஸ் ஹாவ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னால் அது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா 6, 8, 10 இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நம்பர்ஸ் இருக்குது நமக்கு. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6ன்னு என்னெல்லாம் சொல்லலாம்? 1, 2, 3, 6 இப்படின்னு சொல்லலாம். 8ன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1, 2, 4, 8 இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது? நமக்கு காம்போசிட் நம்பர்ஸ். If we have more than 2 factors, then it is a composite number. Co-primes. Co-primesனால் என்ன? Numbers have only one common factor, அதாவது 1. இப்போ 2 நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா அது 2 நம்பரோட ஃபேக்டர்ஸ்லேயும் நமக்கு காமனாக என்ன தான் இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஃபேக்டருமே காமனாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது கோப்ரைம் இல்லை. 1 மட்டும் காமன் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா தான் என்னது? நமக்கு கோப்ரைம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னெல்லாம்? 18, 25. 18ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? 1, 2, 3, 6, 9, 18. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 25 பார்த்தோன்னா 1, 5, 25. இது இந்த 2 ஃபேக்டர்ஸ்லேயும் பார்க்கும்போது, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 and 25 ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு காமனாக இருக்கிற ஒரே நம்பர் 1 மட்டும். ஸோ இது கோப்ரைம்ஸ். இப்படி 1 மட்டும் காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது என்ன? கோப்ரைம். If we have only one common factor, that is 1 means that is a coprime number. Next video நம்ம நம்பர் சிஸ்டமில் divisibility rules and unit digitsனால் என்னென்னா, தென் கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது நம்ம தமிழ் குரல் அகாடமி. தேங்க்யூ.